அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்இன் கிச்சன். நிறைய சமையல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க என்னதான் சமையல் டிஸ்கல் பண்ணால் கூட அந்த பிக்கிள் அதாவது ஊறுகாய்னு வரும்போது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் எலுமிச்சங்காய் ஊறுகாய் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 10 எலுமிச்சங்காய் எடுத்திருக்கேன். எலுமிச்சம் பழம் எடுத்து சின்ன சின்னதாக அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஒரு பாதியாக கட் பண்ணி அதையும் 4 நாளாக கட் பண்ணோம். ஒரு எலுமிச்சம் பழத்துக்கு 8 பீஸ் கட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மேஜை கரண்டி எண்ணெய் ஒரு பாத்திரத்தில் விட்டு அது காயிற வரைக்கும் அதுக்குள்ளே இந்த மெயின் டைம் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். ஒரு 5 மிளகாய் வெத்தலை சின்ன பொடிசாக மிக்சியில் ஜாரில் போட்டு திரிச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அந்த எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதை தாளிச்சிட்டு நான் நறுக்கி வச்சிருக்கிற இந்த எலுமிச்சம்பழத்தை எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். கொஞ்சம் அடுப்பை பெருசாக வச்சுட்டு நான் நல்லா இதை ஃப்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி எலுமிச்சங்காய் பண்ணும்போது இது சீக்கிரமாக சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். அப்படியே நறுக்கி போடும்போது அது நல்ல உப்பில் காரத்தில் ஊறுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். கடையில் வாங்குகிற ஊறுகாயெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த எண்ணெயில் பண்ணுறாங்க தெரியாது. அதே மாதிரி அந்த ஊறுகாய்கள் எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. நிறைய வீடியோக்களில் ஊறுகாய்கள் தயார் பண்ணுற வீடியோக்கள்லாம் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். அதை பார்த்தாலே நமக்கு அதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னே தோணாது. ஆனால் வீட்லேயே இந்த மாதிரி நீங்கள் ஊறுகாய் பண்ணி சாப்பிடும்போது அது நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ இந்த எலுமிச்சங்காய் இப்போ அந்த பாத்திரத்தில் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் நான் இதை. இப்போது அது ஃப்ரை ஆகிடுச்சு. அதாவது அது நல்லா வதக்கிட்டேன். இந்த மீன் டைம் அதில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் பவுட்ரு சேர்க்குறேன். இந்த ஊறுகாய்னாலே அதில் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அப்போ தான் தயிர் சாதம் மாதிரியான டிஷ்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் வத்தல் கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை நல்லா திரும்பவும் கிளறி விடுறேன். அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இதை நல்லா கிளறி விடணும். இந்த கிளறதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஊறுகாய் ஒரு 2-3 டேஸ்லேயே அது சாப்பிட்றதுக்கே தயாராகிடும். அந்த அளவுக்கு அது நல்லா வதங்கிடும். இது நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்சியில் ஜாரில் போட்டு திரிச்சு வச்சுருக்கிற அந்த வெந்தய பவுடரையும் மிளகாய் வத்தலையும் அதில் போட்டுருவோம். இதில் இந்த மிளகாய் வத்தல் பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப பொடிசாக திரிக்காமல் அதை நம்ம இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் நூடுல்ஸ் இந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது. அது மாதிரி இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கடைசியாக அது மேலே கொட்டி ஒரு 5 மினிட்ஸ் அதை கிளறிட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த எலுமிச்சங்காய் ஊறுகாய் அடுத்த 2 டேஸில் நமக்கு சாப்பிட்றதுக்கே தயாராகிடும். இது செம்ம ஈஸி, அதுவும் இல்லாமல் வெரி டேஸ்டி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சிம்பிளாக இந்த எலுமிச்சங்காய் ஊறுகாயை செய்து பாருங்கள். ரியலாகவே இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடைகளில் நம்ம எப்படி செய்கிறோன்னு தெரியாமலே கண்ட ஊறுகாய்களை வாங்குறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே செய்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்கு கீழே உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. மறக்காமல் நம்ம பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.